அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1961 ஆண்டிலிருந்து 1967 ஆண்டு வரையிலான காலகட்டம் அவரது வாழ்வில் ஓர் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்திய யுகமாக இருந்தது. இந்த ஆண்டுகளில் அவர் இந்திய வரம்புகளை மீறி உலகம் முழுவதும் இஸ்லாமிய சிந்தனை, கல்வி, சமூக நலன், நாகரிகம் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக பெரும் பங்களிப்பை செய்தார். அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், பயணங்கள் அனைத்தும் உலக முஸ்லிம் சமூகத்தில் வித்தியாசமான ஓர் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1961 ஆண்டு அவர் நத்வத்துல் உலமா நிறுவனத்தின் தலைவராக முழுமையாக பொறுப்பு ஏற்றிருந்தார். அந்தச் சூழலில் தேசியம், மொழி என்று எவ்வித வேறுபாடுமின்றி உலக முஸ்லிம்களை ஒற்றுமைக்குக் கூட்ட வேண்டுமென்று ஓர் தீவிர முயற்சி மேற்கொண்டார். இந்தியா மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகள், ஆபிரிக்கா, ஐரோப்பா, தெற்காசியா எங்கெல்லாமோ அவர் பயணம் செய்து இஸ்லாமிய ஒற்றுமை, அறிவு வளர்ச்சி, சமூக விழிப்புணர்வு போன்ற விடயங்களில் மக்களை ஊக்குவித்தார். அவரது முதல் பெரிய பயணங்களில் ஒன்று 1962 ஆண்டு எகிப்திற்குச் சென்றது. அங்குள்ள அல் அசர் பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உரையாற்றினார். அவரை அங்குள்ள பண்டிதர்கள், ஆசான்கள் மிகுந்த மதிப்புடன் வரவேற்றனர். அவரது பேச்சுகளில் அவர்கள் இஸ்லாமிய வரலாறு பற்றிய ஆழமான அறிவையும் நவீன சவால்களை எதிர்கொள்ளும் திறமையையும் காண முடிந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் சவூதி அரேபியா, குவைத், பரைன், லெபனான் போன்ற இடங்களில் மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் எழுதிய இலா அலமில் அரபி என்ற நூல் வெளிவந்து உலகம் முழுவதும் பரவியது. இந்நூலில் அவர் இஸ்லாமிய உலகத்தின் சமகால நிலைகளை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து ஒற்றுமை மற்றும் அறிவுச் சிந்தனையின் தேவை பற்றி விளக்கியிருந்தார். இந்த நூல் அரபு நாடுகளில் பெரிதும் வரவேற்கப்பட்டது. பல பத்திரிகைகள், புலவர் மன்றங்கள், கல்வி நிலையங்கள் இந்நூலை பற்றிய விமர்சனங்களை வெளியிட்டன. அன்னத்வா பத்திரிகை தொடர்ந்து அவரது இந்த நூலை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டு வந்தது. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1964 ஆண்டு முதல் சர்வதேச இஸ்லாமிய அமைப்புகளில் முக்கிய உறுப்பினராக இருந்தார். அவர் மக்கா நகரில் நடைபெற்ற முஜம்முல் புவூஸ் மாநாட்டிலும் பாகிஸ்தானில் நடைபெற்ற முஸ்லிம் உலக லீக் மாநாட்டிலும் தலைமையேற்று உரையாற்றினார். அங்கு அவர் இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சி, கல்வி, இளைஞர் இயக்கங்கள் ஆகியவை எப்படி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதைக் கூறினார். இவரது பேச்சுக்கள் இளைஞர்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அந்த உரைகள் பின்னர் உருது, அரபு மொழிகளில் அன்னத்வா, அராயிது போன்ற பத்திரிகைகளில் பிரசுரம் செய்யப்பட்டன. 1965 ஆண்டு அவர் மேற்கத்திய நாடுகளுக்கும் பயணங்கள் மேற்கொண்டார். லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள பல பல்கலைக்கழகங்களில் மதவெளிப்புல அமைப்புகளில் உரையாற்றினார். அவரது பேச்சுக்கள் இஸ்லாம் குறித்த தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்து நற்சிந்தனையை வளர்க்க உதவின. மேற்கத்திய நாடுகளில் பல இஸ்லாமிய அமைப்புகள் அவரை தங்கள் ஆலோசகராக வேண்டிக் கொண்டன. அவரது எழுத்துக்கள் அந்த நாடுகளின் பத்திரிகைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தன. அவருடைய பங்களிப்பு கல்வித்துறையில் அதிகரிக்க 1966 ஆண்டு அவர் இயற்றிய மாதா கஸ்ரல் ஆலமுல் இஸ்லாமி நூல் புதிய பதிப்பில் வெளிவந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூலில் அவர் இஸ்லாமிய உலகம் எங்கே தவறு செய்தது, மறுமலர்ச்சிக்கு என்ன வழிகள் உள்ளன என்பதை கூறியிருந்தார். இதன் மூலம் அவர் உலக முஸ்லிம் தலைவர்கள் மத்தியில் ஓர் சிந்தனையாளர், வழிகாட்டி என்ற நிலையை அடைந்தார். 1967 ஆண்டு அவர் அல்ஜீரியா, மொராக்கோ, துனிசியா நாடுகளுக்குச் சென்றார். அங்கு இஸ்லாமிய கல்வி வளர்ச்சி, சமூக நல திட்டங்களை ஆய்வு செய்து தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கினார். அந்த நாடுகளில் நடந்த மாநாடுகளில் இவர் பேசியது இஸ்லாமிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த பெரும் பங்காற்றியது. அவரது பேச்சுக்கள் பின்னர் அங்குள்ள பத்திரிகைகளில் பிரசுரம் செய்யப்பட்டது. அவருடைய பயணங்கள் கடுமையான சிரமங்களோடு நடந்தது. நாடு நாடாகச் சென்று பேசுவது, தொடர்ந்து எழுதுவது, பல்வேறு அமைப்புகளில் ஆலோசகர் பணியை செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் அவர் எந்த இடத்திலும் தன்னால் முடிந்த எல்லா வழிகளிலும் உம்மத்திற்காக உழைத்தார். அவர் செய்த பணிகள் எப்போதும் இஸ்லாமிய ஒற்றுமை, அறிவு தூய்மை, சமூக நலன் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டவை. சவூதி அரேபியாவில் அவர் அல் முஜம்முல் இஸ்லாமி அமைப்பின் பிரதிநிதியாக இருந்தார்.
அந்தக் காலத்தில் அவர் எழுதிய கட்டுரைகள் அன்னத்வா பத்திரிகை மட்டுமின்றி அரபு உலக பத்திரிகைகளிலும் பாகிஸ்தானின் தருல் இஸ்லாம் பத்திரிகையிலும் வெளிவந்தன. இவை இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாமிய நாகரிகம் மீள்பெறும் வழிகள் போன்ற விடயங்களில் ஆழமான சிந்தனைகளை வழங்கின. அவர் ஐரோப்பாவில் பல இஸ்லாமிய மாணவர் சங்கங்களை சந்தித்து உரையாற்றினார். அவருடைய பேச்சுக்கள் இளைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. அவர் எழுதிய தாருல் இஸ்லாம் பைன் அலன்ஸ் வல் மாசா என்ற நூல் உலக முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய ஓர் ஆய்வாக இருந்தது. இதை பல நாடுகளில் மாணவர்கள் பாடநூல் போல படிக்க ஆரம்பித்தனர். அவருடைய பயணங்களின் உச்சம் 1967 எகிப்து, சிரியா, லெபனான் போன்ற நாடுகளுக்கு சென்றபோது நிகழ்ந்தது. அங்கு அவர் அளித்த உரைகள் இஸ்லாமிய அடையாளம், சமூக நலன் ஆகியவற்றை வலுப்படுத்தியன. அந்த உரைகள் அரபு மொழியில் நூல் வடிவில் வெளிவந்து இஸ்லாமிய உலகில் புதிய சிந்தனையையும் செயல்முறை வழிகாட்டலையும் வழங்கின. இந்த ஆண்டுகளில் அபுல் அஹ்சன் அலி நத்வி அவர்கள் தன்னுடைய எழுத்துகள், உரைகள், பயணங்கள் மூலமாக உலக முஸ்லிம் சமூகத்தின் உள்ளங்களில் ஒளி வீசும் ஓர் அறிவுத்தோட்டமாக விளங்கினார். அவர் இந்த காலகட்டத்தில் உலகளாவிய தலைவராக உயர்ந்தது எளிதாக நிகழ்ந்தது அல்ல, அது அவருடைய உண்மையான உழைப்பாலும் ஆழமான சிந்தனையாலும் தன்னிச்சையான அர்ப்பணிப்பாலும் மட்டும்தான் முடிந்தது. அவரது பங்களிப்புகள் இன்றும் உலக முஸ்லிம் சமூகத்தில் ஓர் வழிகாட்டி ஒளியாக விளங்குகின்றன. அபுல் அஹ்சன் அலி நத்வி அவர்கள் 1977 ஆண்டிலிருந்து 1988 ஆண்டு வரை தன்னுடைய வாழ்வில் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியவற்றின் உச்சிக்கே சென்ற காலமாக அமைந்தது. இக்காலத்தில் அவர் ஒரு உயரிய பண்டிதராக, உலகளாவிய இஸ்லாமிய தலைவராக, கல்வித்துறையின் வழிகாட்டியாக மட்டும் அல்லாது ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமூகத்தின் நம்பிக்கையான குரலாக உருமாறினார். இந்நாட்களில் அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும், நிகழ்த்திய ஒவ்வொரு சொற்பொழிவும், எழுதிய ஒவ்வொரு நூலும் இஸ்லாமிய உலகின் மீள்பிறப்பிற்கு ஓர் தூணாக அமைந்தது. அவர் 1977 ஆண்டு தொடங்கி நத்வத்துல் உலமா நிறுவனத்தின் வளர்ச்சி, புதிய பாடத்திட்டங்கள், கல்விச் சீர்திருத்தங்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஆகியவற்றில் நேரில் கவனம் செலுத்தினார். அவர் தலைமையில் அந்த நிறுவனம் வெறும் கல்வி நிறுவனமாக இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தின் தார்மீக புதுப்பிப்பு இயக்கமாக மாறியது. நத்வத்துல் உலமாவின் மாணவர்கள் இப்போது வெறும் மத பாடங்களை மட்டும் கற்கவில்லை, உலகச் சவால்களை எதிர்கொள்ளும் சமீபத்திய அறிவு, சமூக சேவை பயிற்சிகள், சமூகத்திற்கு பிரதிநிதியாக மாறும் பண்பாடுகள் ஆகியவற்றையும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினர். அவர் எழுத்துக்களில் இக்காலத்தில் மேலும் ஒரு புதிய பரிமாணம் தோன்றியது. அவரது எழுத்துக்கள் இப்போது தெளிவான தீர்வுகளையும் நடைமுறை ஆலோசனைகளையும் முன்வைத்தன. 1978 ஆண்டு அவர் எழுதிய மின ஹாதல் குர்ஆன் என்னும் நூல் இஸ்லாமிய உலகில் பெரும் பரவலைக் கண்டது. இந்நூலில் குர்ஆன் நம் வாழ்வில் எவ்வாறு ஓர் வழிகாட்டி என்பதை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்தார். இதே காலத்தில் அன்னத்வா பத்திரிகை அவர் தலைமையில் மிகவும் புகழ்பெற்ற மாத இதழாக வலுவடைந்தது. இதில் அவர் எழுதிய கட்டுரைகள் புதிய எண்ணங்களை பரப்பின. 1978 ஆண்டு வந்தபோது அவரது சர்வதேச பயணங்கள் அதிகரித்தன. சவூதி அரேபியா, ஈஜிப்து, சிரியா, லெபனான், குவைத், மொராக்கோ, அல்ஜீரியா ஆகிய நாடுகளில் அவர் நடத்திய சொற்பொழிவுகள் இஸ்லாமிய ஒற்றுமையின் அழைப்பாக பரவின. அந்த உரைகள் பின் நூல்கள், பத்திரிகை கட்டுரைகள் வடிவில் வெளியிடப்பட்டு உலக முஸ்லிம்களை புது சிந்தனைக்குத் தூண்டின. அவர் பேசிய எளிய மொழி, ஆதாரபூர்வம் நிறைந்த கூற்று, வரலாற்று உண்மைகளில் இருந்து காட்டும் முன்மாதிரிகள் இவை அனைத்தும் அவரை ஒரு வாழும் உலமாவாக அல்ல, ஓர் இயக்கமாக மாற்றின. அவரது பேச்சுகள் மட்டுமன்றி அவர் எழுதிய நூல்கள் அந்த நாடுகளில் பாடநூல்கள் போல் விரிவாக வாசிக்கப்பட்டன. அவருடைய கல்வி இயக்கம் இக்காலத்தில் நத்வத்துல் உலமா எல்லைகளை மீறி இந்தியாவிலுள்ள பல ஊர்களில் புதிய கிளைகள் உருவாகக் காரணமாயிற்று. அவரது தூண்டுதலில் பல இளைஞர்கள் கல்வியில் புதிய உற்சாகத்துடன் முனைந்தனர். இவர் 1983 ஆண்டு பாகிஸ்தான் சென்றபோது அங்குள்ள பல பள்ளிகள், கல்வி இயக்கங்கள் அவரது ஆலோசனைகளின்படி பாடத்திட்டங்களை புதுப்பித்தன. அவர் தலைமையில் அன்னத்வா பத்திரிகை இப்போது ஒரு சர்வதேச பத்திரிகையாக உயர்ந்தது.
இது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரைகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு பெரும் ஊக்கம் வழங்கின. 1985ஆம் ஆண்டு அவர் தொடங்கிய முஸ்லிமுல் ஆலமுல் முனாசிர் என்ற தொடர் கட்டுரை உலக முஸ்லிம் சமுதாயம் எதிர்கொண்ட சவால்களை நுணுக்கமாக ஆராய்ந்தது. 1986ஆம் ஆண்டில் அவர் மீண்டும் மக்கா நகரில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். அங்கு அவர் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளே ஒருமைப்பாடு தேவை, தனிப்பட்ட சிந்தனைகளை விட்டுவிட்டு உம்மத்தின் நன்மைக்காக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அந்த உரைப்பின் நூல் வடிவில் பததுல் உம்மா என்னும் பெயரில் வெளியிடப்பட்டது. இந்நூல் இளைஞர்களை ஓர் இயக்கமாக எழுப்பியது. அவருடைய வாழ்க்கையின் இக்காலம் ஒரு பூரண அர்ப்பணிப்பு காலமாக இருந்தது. தினம் தினம் எழுத்து, உரை, பயணம், ஆலோசனை என எந்த ஓய்வும் இன்றி உழைத்தார். அவரது ஆற்றல் மிக்க முயற்சிகளால் நத்வத்துல் உலமா நிறுவனம் மட்டுமல்லாது உலக முஸ்லிம் கல்வித் துறைகளிலும் ஓர் மையமாக மாறியது. அவர் தொடங்கிய பயிற்சி முகாம்கள், இளைஞர் கருத்தரங்குகள், சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகள் இன்றும் ஓர் வரலாற்று நினைவாக பறைசாற்றப்படுகின்றன. 1988ஆம் ஆண்டு முடியும் சமயத்தில் அவரது பெயர் இஸ்லாமிய உலகில் ஒரு மறக்க முடியாத சிந்தனையாளர், ஓர் உயர்கல்வி தலைவர், சமூக மறுமலர்ச்சி வழிகாட்டி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரது எழுத்துகள், பேச்சுகள், முயற்சிகள் அனைத்தும் இன்று வரை இஸ்லாமிய உலகில் ஒளி வீசுகின்றன. அவர் உன்னதமான கல்வி, அறிவு, ஒற்றுமை, சமூக நலம் ஆகியவற்றை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உயர்த்தி நிறுத்திய ஓர் அபூர்வ உலமா என்ற இடத்தில் என்றும் நிற்கிறார். அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1988ஆம் ஆண்டு தொடங்கி 1995ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த ஆண்டுகள் அவரது வாழ்க்கையின் கடைசி கட்டமாக இருந்தாலும் அவை மிக குறிக்கோள் நிறைந்த காலமாக அமைந்தது. இக்காலம் அவரது அறிவின் பூரணத்தின் பரிணாமம் நிகழ்ந்த ஆண்டுகள். அவர் தனித்துவமான புலமைக்கு மட்டுமன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளிலும் முக்கிய பங்கு வகித்தார். இந்திய முஸ்லிம் சமூகமும் உலக முஸ்லிம் சமுதாயமும் கடுமையான சவால்களை எதிர்கொண்ட அந்த நாள்களில் அவர் ஓர் நம்பிக்கை தரும் குரலாக இருந்தார். 1988ஆம் ஆண்டு அவருடைய நத்வத்துல் உலமா தலைமையிலான பணிகள் மேலும் வலுப்பெற்றன. கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வுத் துறைகளில் தன்னுடைய கடைசி ஆற்றலை செலவிட்டார். அவர் இப்போது அரசியல் சூழ்நிலைகளையும் இஸ்லாமிய சமூக நிலைகளையும் நேரடியாக பேசி விடுதலை உணர்வை தூண்டி வந்தார். 1989ஆம் ஆண்டு அவர் இந்தியா முழுவதும் நடந்த முஸ்லிம் அரசியல் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். அவர் பேசிய இடங்களிலெல்லாம் சமூகம் நம்பிக்கை உண்டாக்கிக் கொண்டது. இந்த ஆண்டுகளில் அவருடைய எழுத்துக்கள் முற்றிலும் சமூக அரசியல் சிந்தனையை சார்ந்திருந்தன. அன்னத்வா பத்திரிகை தொடர்ந்து அரசியல் விடயங்களை ஆய்வு செய்யும் கட்டுரைகளை வெளிக்கொண்டு வந்தது. 1990ஆம் ஆண்டு அவர் எழுதிய அல் இஸ்லாம் வல் ஹடாரத்துல் முனாசிரா என்ற நூல் இஸ்லாம் மற்றும் நவீன கலாச்சாரம் எவ்வாறு இணைந்து செல்லலாம் என்பதைக் கூறியது. இந்நூலில் அவர் சமகால முஸ்லிம் இளைஞர்களை அரசியல் விழிப்புணர்வோடு வாழ அழைத்தார். இந்நூல் இந்தியா மட்டுமன்றி பாகிஸ்தான், பங்களாதேஷ், மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றது. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்போதும் நேர்மையும் அமைதியும் நிறைந்தவை. அவர் மதச் சண்டைகளைத் தூண்டும் எதையும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தார். அவர் கூறியது எப்போதும் முஸ்லிம் சமூகத்தின் நன்மை, இந்திய தேசத்தின் ஒற்றுமை, சமாதான வாழ்வு என்பவற்றை முன்னிறுத்தும் விதமாக இருந்தது. 1993ஆம் ஆண்டு அவர் எழுதிய பததுல் உம்மாவல் வத்தன் என்ற நூல் இவை அனைத்தையும் ஊக்குவித்தது. இந்நூல் இளம் தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வையும் சமூகச் செயல்பாட்டையும் தூண்டும் விதமாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் சர்வதேச அரசியல் விவகாரங்களையும் கவனிக்கத் தொடங்கினார். பல உலக மாநாடுகளில் அவர் பங்கேற்று முஸ்லிம் உலகம் எதிர்கொள்ளும் அரசியல் சவால்கள் குறித்து உரையாற்றினார். சவூதி அரேபியா, மிசு, மொராக்கோ, லெபனான் போன்ற நாடுகளுக்கு சென்று அவர் இஸ்லாமிய ஒற்றுமை குறித்து உரையாற்றினார். இவை பின்னர் அன்னத்வா மற்றும் அராயிது பத்திரிகைகளில் பிரசுரம் செய்யப்பட்டன. 1994ஆம் ஆண்டு அவர் தேசிய கல்விக் கொள்கை, சமூக விழிப்புலப் பணிகள்,
அரசியல் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் நுட்பமான ஆலோசனைகள் வழங்கினார். அவரது ஆலோசனைகள் அரசியல் தலைவர்களாலும் மதத் தலைவர்களாலும் மதிப்பிடப்பட்டன. அவர் பங்கேற்ற கருத்தரங்குகளில் அரசியல் தலைவர்கள் கூட கலந்து கொண்டு அவரை நேரில் கேட்டனர். 1995ஆம் ஆண்டு வந்தபோது அவர் உடல் நலம் சற்று குறைந்திருந்தாலும் எழுத்து, உரை, ஆலோசனை போன்ற பணிகளை விடாமல் மேற்கொண்டார். அந்த ஆண்டில் அவர் வெளியிட்ட அல் முஸ்லிமூன் பைனல் மாஹி வல் மாசா என்ற நூல் உலக முஸ்லிம்கள் எதிர்கொண்ட அரசியல் திசைகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு சவால்களை நேரடியாக எடுத்துரைத்தது. அவருடைய கடைசி ஆண்டுகளில் அவர் இளைய தலைமுறைக்கு ஓர் கரம் பிடித்த வழிகாட்டியாக இருந்தார். அவர் சொல்லியது எப்போதும் நம்பிக்கையும் துணிவும் ஊட்டும் விதமாக அமைந்தது. அவரது சொற்பொழிவுகள், நூல்கள், கட்டுரைகள் அனைத்தும் இன்றும் சமூக விழிப்புணர்வை எழுப்பும் பெரும் உந்துசக்தியாக விளங்குகின்றன. அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் 1995ஆம் ஆண்டு முடியும் வரை இஸ்லாமிய உலகத்துக்கும் இந்திய முஸ்லிம் சமூகத்துக்கும் ஓர் புனிதமான வழிகாட்டியாக இருந்தார். அவர் எழுப்பிய விழிப்புணர்வு, கூறிய வார்த்தைகள், எழுதிய நூல்கள் அனைத்தும் இன்று வரைக்கும் முஸ்லிம் சமூகம் பின்பற்றும் சுடர் விளக்காக வாழ்கின்றன. அவர் வாழ்க்கையின் இக்காலம் தனது அறப்பணி, அரசியல் நேர்மை, சமூக நலன் ஆகியவற்றால் என்றும் நினைவில் நிற்கும்.